ஆச்சி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அவங்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அண்ணியும் நானும் ஆச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று ஈவினிங் கிளம்புனோம். விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ நானும் அண்ணியும் ஆறாவை அம்மா கிட்டே விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவங்களோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் நடந்து போனோம். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து போனனால ஆச்சி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆச்சிக்கு வந்துட்டு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லா பெட்ஸையும் ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. முன்னாடி ஆடுலாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாய் வச்சுருக்காங்க. ஒரு பீகல் அண்ட் ஒரு நாட்டு நாய். அபிக்கும் வந்துட்டு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அபியும் ஆச்சியும் 2 பேரும் சேர்ந்து பீகலுக்கு வந்துட்டு ஜாக்கின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கண்ட்ரி ப்ரீடுக்கு வந்துட்டு அழகின்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் அபியும் ஆச்சியும் இந்த ஜாக்கி அண்ட் அழகியை பார்த்துக்கிற அளவுக்கு வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பாங்க. நேற்று நாங்கள் ஹாலில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைம் பூராவுமே அழகி வந்துட்டு பெட்டில் தான் படுத்துட்டு இருந்துச்சு. ஆச்சி வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அப்படியே கொடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அபியும் சித்தப்பாவும் கூட வந்துட்டாங்க. ஸோ டைம் போனதே தெரியல. மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. ஆறாவை வேற அம்மா கிட்டே விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 6க்கெலாம் வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்து ஆறாவை பார்த்தா அவள் அம்மாவோட சமத்தை உட்காந்துட்டு இருந்தா. ஸோ இப்படி தான் எங்களோட ஈவினிங் போச்சு. பாய்.